ராவணன் மகன் இந்திரஜித்தை சிறைக்கு சென்று விட்டார். மகளை சிறையெடுத்து சென்று விட்டான். அந்த இந்திரஜித்தா அவனை சும்மா விட போவது கிடையாது. எப்படி எங்க போற எங்க போற எங்க போற பிள்ளைகாபதி ஓடுறது உன்னை முட்டா முட்டதே தப்பு. போகும்போது அதான் சொன்னாங்க பெரிய பழமொழி என்னன்னு, நாரதன் கலகம் போன கலகம் வானா கலகம். ஏன் சொன்னா பெரிய பழமொழி? நாரத போன கூடும் நாய் நோய் கூடும் குறிப்பிட்ட சரித்திரமே இல்லை. வழியே போற சனின்னு என் வீட்டு வரலும் வந்து போன கதை. போகும்போது எங்க போற கேட்கலாமா? ஒரு பெரிய மனுஷன் கேட்கற கேள்வியாது. அப்படியே கேட்டி ஒரு பெரிய மனுஷன் நீங்க போறீங்க, நீங்க அப்படியே போடுறீங்க. மொத்த நீ சுத்தி போடலான்னு பாக்குறியா? நான் கேட்டது காரணம் இருக்குது. அந்த இடத்தை நீ பழி வாங்க போறே. பழி வாங்க, பழிக்கு பழி. அவனை நீ பழி வாங்க முடியாது, அவனை அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது. ஏன் முடியாது? ஆனால் அவனை ஒழிக்கணும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்குது. ஆமாங்க, அந்த வழி கொஞ்சம் நிறைய விடுங்க. எதுக்கு? நான் எரு ஓட்டுறேன். எரு ஓட்டுறது வழி சொல்றதுக்கு, எரு ஓட்டுறதுக்கு வழி சொல்றாரு. பக்கத்து கண்ணிக்கார கூட மாட்டான். மாடு போய் பயிரை முடிச்சு சண்டி வந்துட்டான். சரிடா, ஒரு வழி எனக்கு என்ன தெரியுமா? தானத்திலே சிறந்த தானம் இச்சாதானம். இச்சாதானம். அந்த இச்சாதான மகிமை என்ன தெரியுமா? என்ன? யார் எந்த பொண்ணு கேட்டாலும் இல்லை என்றால் கொடுப்பதா இச்சாதானம். இச்சாதானம். அந்த தானத்தை இப்ப இந்த செய்ய போறான். அதனால நீ உன்னோட உருவத்தை மாத்தி ஒரு வயதான பெரிய பன்றி, அம்மா பசி, ஐயா பசி, அம்மா பசி, அது போன்று உருவத்தை மாத்தி போடும். நீ போக வேண்டும். என்ன வேண்டும் என்று கேட்பா இந்த எதை வேண்டுமா தெரியாத முதல்ல சத்தியம் செய்து வாங்கு. எதை கேட்டாலும் தருகிறேன் என்று கரத்தில் சத்தியம் செய்து வாங்க வேண்டும். ஆமா, சத்தியம் வாங்கிய பிறகு ரகசியம் அவனுக்கு முதல் வெளியான இவனுக்கு 2 பேரும் தான் போதும். ஊர் கூட சொல்லிட்டு ரகசியம் பேச போறாங்க. 2 பேரும் எப்படி இருக்கிறானுங்க பாரு, காட்டு பூசி மாதிரி. காதுக்குள்ள ரகசியம் பேச போறாங்களாம். காதுக்குள்ள ரகசியம் பேச போறாங்களாம். இவனுக்கு வந்து ஊர் புறம் சொல்லிடுவானுங்க அவனுங்க. ஆய் சடா வா இங்கே. ரகசியம் என்ன தெரியுமா? அப்படி சேனை விடுகின்ற சாமியா, இப்பொழுதே புறப்படுகின்ற சாமி. வந்தோ கலகத்துக்கு ஏற்பாடு செய்தோம். இது விளைவு என்ன ஆகுது பாருங்களா? திரு தரிகை என்றால் அமதி இன்பம், தலைவன் என்றால் முருகன் என்போம்.
பிள்ளையாகிய நான் பூராலத்தில் இருக்கும் என் கணவரை திருமணம் செய்து கொண்டு எல்லார வாழ்க்கையில இணைந்து எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாலும் என் மனதிலே தீராத வருத்தம் ஒன்று வாட்டிக் கொண்டிருக்கிறது. என் மனதில் இருக்கும் குறை விலகுவதற்காக அன்னை அம்பிகையை குறித்து பூஜை செய்து வேண்டிய வரங்களை பெற்றுக் கொள்ளலாம். அம்மா தாயே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிவர சக்தியே, அன்றும் பகலும் அழுவதாலும் அம்மா அம்மா என்று உன்னையே நான் பூஜிக்கப் போகிறேன். எனக்கு நேரில் காட்சி தந்து என் மனக்குறையை தீர்க்கும் வரங்களை எல்லாம் வர வேண்டும் அம்மா. தாயே சிவகாமி